வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஜிப்சம் அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியல்னு கேட்பாங்க. கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியலில் வந்து ஜிப்சம் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட், பாஸ்பேட் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட், சிலிக்கா பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் சிலிக்கா பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சிலிக்காவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குவார்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டலோ பிளாக், அப்புறம் வந்து பிளாட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த யூசஸ் ஆஃப் த மெல்டிங் ரேஞ்ச் வந்து அதுக்கப்புறம் ஜிப்சம் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தேர் யூஸ் இந்த காஸ்டிங் கோல்டு அலாய் used in the casting gold alloy இருக்குது. they are used in the casting gold alloy. அதுக்கப்புறம் வந்து அக்கார்டிங் டு த மெல்டிங் ரேஞ்சில் வந்து ஜிப்சம் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, பாஸ்பேட் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, சிலிக்கா பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து ஜிப்சம் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கிளாஸிஃபிகேஷனில் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் காஸ்டிங் ஆஃப் கோல்டு அலாய் காஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வித் ஸ்டாண்டிங் டெம்பரேச்சர் வந்து 700 டிகிரி செல்சியஸ். பாஸ்பேட் பாண்டட் வந்து டிவைடட் இன்டூ 3 டைப்பாக இருக்குது. அப்புறம் வந்து காஸ்டிங் இன்லே ஆன்லே வந்து தெர்மல், அதுக்கப்புறம் வந்து மோட் ஆஃப் த எக்ஸ்பேன்ஷன் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து இன்லே ஆன்லே க்ரௌன். இன்லே க்ரௌன் வந்து தெர்மலு, இன்லே ஆன்லே க்ரௌன் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பென்ஷன். அதுக்கப்புறம் வந்து பேட்டன்ட், அதுக்கப்புறம் வந்து டென்ச்சர் வித் த கோல்டு அலைவன் இருக்குது, பார்ஷியல் டென்ச்சர் வித் கோல்டு அலைன் இருக்குது. இப்போ வந்து பாஸ்பேட் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்பேட் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்னா வந்து இட் இஸ் அன் அலாய், இட் ப்ரொடியூசஸ் டு த கோப்பிங் த ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் த மெட்டாலிக் செராமிக் ப்ராசஸஸ் ஆஃப் த ப்ராசஸஸ். இது வந்து இன்லே ஆன்லே க்ரௌன் ஃபிக்ஸ்டு பார்ஷியல் டென்ச்சர். அதுக்கப்புறம் வந்து பார்ஷியல் டென்ச்சர் ஆர் காஸ்டிங் ரிமூவபிள் ப்ராசஸஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து சிலிக்கா பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பிரேசிங், அதுக்கப்புறம் வந்து பிரேசிங் டைப்பில் வந்து சிலிக்கா பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்ஷியலி காஸ்டிங் பார்ஷியல் டென்ச்சர் ஆஃப் த டென்ச்சர் பேஸ்ட் மெட்டீரியல் இருக்குது. பிரேசிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, தீஸ் ஆர் த பிரேசிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து கிளாஸ்பிங் ஆஃப் த டென்ச்சர், கிளாஸ்பிங் ஆஃப் த பார்ஷியல் டென்ச்சர் இருக்குது. ஜிப்சம் பாண்டட் டென்டல் பிரேசிங் இன்வெஸ்ட்மெண்ட், பாஸ்பேட் பாண்டட் டென்டல் பிரேசிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தே ஆர் மோர் ஸ்டேபிள் இன் த ஹை டெம்பரேச்சர் 1200 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட் ஆஃப் த காஸ்டிங் மெட்டல். அதுக்கப்புறம் வந்து கோலிக் தட் எக்ஸ்டெண்ட் டு த ரேப்பிட்லி இன் தி, அதுக்கப்புறம் வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து இருக்குது, ரேப்பிட்லி இந்த ஹை டெம்பரேச்சரில் வந்து இருக்குது. இப்போ வந்து ஜிப்சம் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஜிப்சம் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து இது வந்து டைப் மொத்தம் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஆனால் 3 டைப்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த யூசஸில் வந்து ஏடி ஸ்பெசிஃபிகேஷன் நம்பர் வந்து நம்பர் 2 இருக்குது. டைப் 1 வந்து அதுக்கப்புறம் வந்து டைப் 1 வந்து என்னென்னா தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் எம்ப்ளாய்டட் அஸ் இன்லே ஆன்லி அதை சொன்னோம்ல அது. அதுக்கப்புறம் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஜிப்சம், அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா ஹெமிஹைடட் ஜிப்சம், குவார்ட்ஸ் கிறிஸ்டோபிளாஸ்ட் ஜிப்சம், மைனர் காம்போசிட் மாடிஃபையர் இருக்குது. ஆல்ஃபா ஹெமிஹைடட் ஜிப்சமில் வந்து பைண்டர் டு ஹோல்டிங் டு த, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீடியன்ட் பை தி, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீடியன்ட் பை தி ரிஜிடிட்டி ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த பைண்டர். அதுக்கப்புறம் வந்து குவார்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ராக்டரி மெட்டீரியலாக வந்து குவார்ட்ஸ் வந்து இருக்குது. மைனர் காம்போசிட்டுக்கு வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து ஜிப்சம் வந்து ஆல்ஃபா ஹெமிஹைட்ரேட் இருக்கா, இந்த வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது இன்லேக்கு, அதுக்கப்புறம் வந்து எஃபிடிக்கு, ஆர்பிடி, அதுக்கப்புறம் வந்து கோல்டு அலாய், அதுக்கப்புறம் வந்து லோ ஃபியூசிங் அலாய்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சப்ளை வந்து ஒரு பவுடர் வந்து பல்க் அண்டு பெர் கியூப் பேக்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் ப்ராடக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிஸ்ட்ரோப்ளேட், அதுக்கப்புறம் வந்து நோவோ கிளாஸ்ட் அப்படின்னு ஒயிட் மிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். காம்போசிஷன் வந்து சிலிக்கா, ஆல்ஃபா ஹெமிஹைட்ரேட் டென்டல் ஸ்டோன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா ஹெமிஹைட்ரேட் டென்டல் ஸ்டோன் இருக்கும். கிளினிக்கு கெமிக்கல் மாடிஃபையராக இருக்கும். ஆல்ஃபா மாடிஃபைட் டென்டல் ஸ்டோன் வந்து 30 to 35% இருக்கும். சிலிக்கா வந்து 60 to 65% இருக்கும்.
இதோட ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஃபங்க்ஷன் வந்து ஆல்ஃபா மாடிஃபைடில் வந்து இட் பைண்டட் டு த ஹோல்ட் ஆஃப் த சிலிக்காவை நல்லா ஹோல்டு பண்ணி டு த பார்ட்டிக்கலாக வந்து இது பண்ணுது. இட் பெர்மிட் டு த மிக்சிங் ஆஃப் த ஒரு மோல்டை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த மோல்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்குது. மோல்டுக்கு வந்து கொலாபரேட் வந்து செட்டிங் எக்ஸ்பென்ஷன் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து சிலிக்கா குவார்ட்ஸ் வந்து சிஸ்டோபிளாஸ்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து டியூரிங் ஹீட்டிங் அப்போ வந்து தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வந்து ரெகுலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸிங் இந்த செட்டிங் எக்ஸ்பென்ஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது டென்டல் ஸ்டோனில். மாடிஃபையரில் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் த மாடிஃபையிங் கெமிக்கல் மாடிஃபையிங்கில் வந்து இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் த ஜிப்சமில் வந்து 300 டிகிரி செல்சியஸில் வந்து போரிக் ஆசிட் அண்டு சோடியம் குளோரைடு வந்து இது பண்ணுறாங்க. மேனிப்புலேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் த மேனிப்புலேஷனில் வந்து இது வந்து இது மிக்சடு வித் அதுக்கப்புறம் மிக்சடு மேனுவலி அண்ட் ஃப்ளெக்சிபிள் ரப்பர் பவுலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து வேக்யூம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து செட்டிங் ரியாக்ஷன் வந்து டென்டல் ஸ்டோனோட செட்டிங் ரியாக்ஷன் தான் இதுவும். சிமிலர் டு த டென்டல் ஸ்டோன் தான் 12 ± 1. செட்டிங் டைம் அதுக்கப்புறம் வந்து செட்டிங் ரியாக்ஷன் அப்புறம் ஆல்ஃபா ஹெமிகேட்டட் அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஏடி ஸ்பெசிஃபிகேஷன் நம்பர் 2 வந்து இன்லே இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 25 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அதுக்கப்புறம் வந்து 5 to 25 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து செட்டிங் டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியலி வந்து 9 to 18 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் 9 to 18 மினிட்ஸ் ஆகும். ஃபேக்டர் வந்து என்ன ஃபேக்டர் தான் கண்ட்ரோல் செட்டிங் டைம்னா வந்து மாடிஃபைடு ப்ராசஸிங், அதுக்கப்புறம் மிக்சிங் டைமு, அதுக்கப்புறம் வாட்டர் பவுடர் ரேஷியோ, டெம்பரேச்சர் இதெல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த தெர்மல் பிஹேவியரல் ஆஃப் த ஜிப்சமில் வந்து 700 டிகிரி செல்சியஸில் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் வந்து வர சான்ஸ் இல்லை. ஒரு ஸ்லைட் எக்ஸ்பென்ஷன் வந்து கிரேட்டர் கான்சன்ட்ரேஷனாக தான் வரும். சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க. தெர்மல் பிஹேவியரல் ஆஃப் த சிலிக்கா வந்து அதுக்கப்புறம் குவாட்ஸ் வந்து 375 டிகிரி செல்சியஸ் தான். ஆல்ஃபா குவாட்ஸ் வந்து 375 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்ஃபா சிஸ்டோபிளாஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து 270 டிகிரி செல்சியஸ் 200 டிகிரி செல்சியஸ் தான் 270 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொண்டு போவோம். எக்ஸ்பென்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தெர்மல் செட்டிங் எக்ஸ்பென்ஷன், ஹைக்ரோஸ்கோபிக் செட்டிங் எக்ஸ்பென்ஷன், தெர்மல் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. நார்மல் செட்டிங் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ஜிப்சம் ப்ராடக்ட் வந்து செட்டிங் எக்ஸ்பென்ஷன் வந்து 0.5%, ஹைக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பென்ஷன் வந்து 1.2 டிகிரி இருக்குது. 1.2% அதுக்கப்புறம் வந்து 1.2% to 2.2% இருக்குது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஹைக்ரோஸ்கோபிக் செட்டிங் எக்ஸ்பென்ஷன் வந்து காம்போசிஷன் ஆஃப் த ஃபைனர் பார்ட்டிகல், திஸ் ஆர் த சைஸ் ஆஃப் த சிலிக்கா இஸ் கிரேட்டர் தென் தி HCன்னு இருக்குது. ஆல்ஃபா ஹெமிகேட்டட் ப்ரொடியூஸ் த கிரேட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த பீட்டா ஹெமிகேட்டட். அதுக்கப்புறம் வந்து சிலிக்கா டு தி கான்டாக்டாக இருக்குது. வாட்டர் பவுடர் ரேஷியோ வந்து லெஸ் இந்த அதுக்கப்புறம் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் செட்டிங்கோட ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. இந்த டெம்பரேச்சர் வந்து ஹை டெம்பரேச்சர் இஸ் மாடிஃபைட் டு தி வாட்டர் லெஸ் தென் த சர்ஃபேஸ் டென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் எஃபிஷியன்ட் ஆஃப் த டைம், அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரெஷனில் வந்து த இம்ப்ரெஷன் பிஃபோர் த இனிஷியல் ரிசல்ட் இன் த கிரேட்டர் எக்ஸ்பென்ஷனாக வந்து இருக்குது. இப்போ வந்து அதோட ஸ்பேக்கப்பு வந்து ஸ்பேச்சுலேஷன் வந்து ஷார்ட்டர் மிக்சிங் டைமாக இருக்குது. லெஸ்ஸர் தென் த ஹை எஸ்சின்னு இருக்குது. எஃபெக்ட் ஆஃப் த அதுக்கப்புறம் செல்ஃப் லிவ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் டு த ஓல்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இது பண்ணுறாங்க. கான்ஃபிடென்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடட் வாட்டர் வந்து ஆட் பண்ணுவாங்க. தெர்மல் எக்ஸ்பென்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜிப்சம் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 700 டிகிரி செல்சியஸில் வந்து போடுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து த அமௌண்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் இஸ் டிபெண்டிங் அப்போ வந்து அதுக்கப்புறம் ஹைக்ரோஸ்கோபிக் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த டெக்னிக்ஸில் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து டைப் 1 இன்வெஸ்ட்மெண்ட் இட் ஷோ டு த TE இஸ் நாட் அதுக்கப்புறம் லெஸ் தென் 1 to 1 hour அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் தென் 1.6 இருக்குது தெர்மல் எக்ஸ்பென்ஷனில். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த தெர்மல் எக்ஸ்பென்ஷனில் வந்து தெர்மல் எக்ஸ்பென்ஷன் இஸ் ரிலேட்டட் த அமௌண்ட் ஆஃப் த டைப் ஆஃப் த சிலிக்கா இட் இஸ் யூஸ்டு. வாட்டர் பவுடர் ரேஷியோ வந்து மோதி வாட்டர் அதுக்கப்புறம் லெஸ் தி அதுக்கப்புறம் இதாக இருக்குது. சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, அதுக்கப்புறம் லித்தியம் குளோரைடு இருக்குது. ஸ்ட்ரென்த் வந்து என்னதுன்னா இதோட ஸ்ட்ரென்த் வந்து என்னதுன்னா நல்ல சூப்பர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஆல்ஃபா ஹெமிகேட்டட் வந்து இன்க்ரீஸிங் இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பீட்டா ஹெமிகேட்டடோட ஆல்ஃபா ஹெமிகேட் வந்து நல்லா அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும்.
அதுக்கப்புறம் கெமிக்கல் மாடிஃபையர் வந்து இன்க்ரீசிங் த ஸ்ட்ரென்த்தாக வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் என்னதுன்னா வாட்டர் இஸ் அண்டர் த மிக்சிங் ஆஃப் த ஸ்ட்ரென்த் 700 டிகிரி செல்சியஸில் வந்து டிக்ரீசிங் இந்த ஸ்ட்ரென்த் வந்து 65% டிபெண்ட் வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது. ஒரு ஆஃப்டர் த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து த காஸ்டிங் ஆஃப் த ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ வந்து போரோசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். போரோசிட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போரோசிட்டி ஆஃப் த ஜிப்சம் கிறிஸ்டல் வந்து தீஸ் ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் போரோசிட்டி லெஸ் ஹைமிஹேட்டட் இந்த கண்டென்ட் த கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் கேக் வாட்டர் அண்ட் அண்ட் மோர் போரோசிட்டி வந்து இட் வில் பி ஃபார்மாக இருக்குது. லெஸ் போரோசிட்டியாக இருக்கணும்னா அதுக்கப்புறம் இட் வில் பி அப்புறம் அண்டர் அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் த போரோசிட்டி அந்த அமௌண்ட் ஆஃப் போரோசிட்டி வந்து வில் பி மாடிஃபைட் அஸ் அ கேஸ் சேஞ்சிங் காஸ்டிங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபிட்னஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிட்னஸில் வந்து ஒரு ஃபைன் பார்ட்டிகல் சைஸ் இஸ் இப்போ வந்து ப்ரிஃபர்டபுள் ஃபார் த கோர்சஸ் ஆஃப் ஒன்று. அதுக்கப்புறம் ஃபைனஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் த கோர்சஸ் ஆஃப் த ஒன்று ஃபைன் தி இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஸ்மாலர் வில் பி த சர்ஃபேஸ் ஆஃப் த அதுக்கப்புறம் இர்ரெகுலாரிட்டிஸ் ஆஃப் த காஸ்ட். ஸ்டோரேஜில் வந்து த இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் த ஏர் டைட் அண்ட் மாய்ஸ்டர் ப்ரூஃப் கண்டெய்னர். அதுக்கப்புறம் வந்து த பர்ச்சேஸ் இஸ் த ஸ்மால் குவான்டிட்டிஸாக இருக்குது. ஹைக்ரோஸ்கோபிக் அதுக்கப்புறம் தெர்மல் இன்லே காஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்கா. இது வந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி ஹைக்ரோஸ்கோபிக் ஆஃப் த தெர்மல் டைப் இஸ் அவைலபிள் ஃபார் த அதுக்கப்புறம் வந்து பியூட்டி காஸ்ட் ஆஃப் த வைப். த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கண்டெயின் ஆஃப் த பிளெண்டர் ஆஃப் த கோஸ்ட் தீஸ் ஆர் த கிறிஸ்டல் அண்ட் ஹைக்ரோஸ்கோபிக். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆஃப் த டெக்னிக் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஹீட்டட் ஒன்லி 482 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தெர்மல் காஸ்டிங் டெக்னிக் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க 649 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்குது. த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த காஸ்டிங் வந்து ஹை மெல்ட்டிங் ரேஞ்சில் வந்து அதுக்கப்புறம் வந்து மெட்டல் செராமிக் அலாய் கோபால்ட் குரோமியம் அலாய் ஹை மெல்ட்டிங் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் வந்து 850 to அப்புறம் வந்து 1100 டிகிரி செல்சியஸில் வந்து ஹை மெல்ட் டெம்பரேச்சரில் வந்து இருக்குது. பாஸ்பேட் பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் சிலிக்கா பாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து மெக்னீஷியம் அலுமினியம் ஜிர்கோனியம் இன்வெஸ்ட்மெண்ட் டைட்டனியத்தில் வந்து இருக்குது.